ஹே காய்ஸ். ஸோ நீங்க இன்ஸ்டியூட்ஸ் ஆர் லெக்சர் வீடியோஸ்ல பார்க்கும்போது ஒரு ஐசோமெரிசம நெறைய பேர் தப்பா சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அது என்ன ஐசோமெரிசம் தெரியுமா? ஃபங்ஷனல் ஐசோமெரிசம். ஃபங்ஷனல் ஐசோமெரிசம்னா என்ன? சேம் மாலிகுலர் ஃபார்முலா, same molecular formula, but different functional groups. எந்த இன்ஸ்டியூட்லலாம் இதோட சொல்லி முடிச்சிட்டாங்க ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ்னா இதுதான்ட்டு. ஸோ அவங்க சொன்னதுபடி பார்த்தா ஒரு ஆல்கஹால், ஒரு காம்பவுண்ட்ல வந்து ஆல்கஹால் இருக்கு, இன்னொரு காம்பவுண்ட்ல ஆல்டிஹைடு இருக்கு. இது ரெண்டும் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் காட்டுமா? காட்டாது. யாரும் பிளைண்டா பிலீவ் பண்ணாதீங்க லைக் வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தாலே அது ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் காட்டும்னு. ஸோ நான் வந்து உங்களுக்கு அந்த காம்பினேஷன் தரேன். அந்த காம்பினேஷன்ல இருக்கிற காம்பவுண்ட்ஸ் மட்டும் தான் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் என்ன? ஆல்கஹால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்கஹால் இஸ் an ether. இது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இருங்க. ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன், ஆசிட் and ester, primary, secondary, tertiary amines, and cyanide and isocyanide NC. அப்புறம் NO2 ONO and 1 triple bond and 2 double bond. இதெல்லாம் தான் காம்பினேஷன்ஸ். இந்த காம்பினேஷன்ஸ்ல இருந்தா மட்டும்தான் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் காட்டும். லைக் ஒரு காம்பவுண்ட் ஆல்கஹாலா இருக்கணும் அண்ட் இன்னொரு காம்பவுண்ட் ஈத்தரா இருக்கணும். அண்ட் நீங்க வந்து மாலிகுலர் ஃபார்முலா, அதுல வந்து எத்தனை கார்பன் இருக்கு, எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, அது வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் ஒன்னு ஆல்கஹாலா இருக்கா, ஈத்தரா இருக்கா, இந்த காம்பினேஷன்ல இருந்தா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் காட்டும். ஏதோ ஒரு ரெண்டு, இப்ப ஆசிட் அண்ட் ஆல்கஹால் கொடுத்துட்டு இது ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசமான்னு கேட்டாங்கன்னா கிடையாது. ஓகேவா? ஸோ ஆல்கஹால், ஈத்தர், இல்ல ஒரு ஆல்டிஹைடு ஒரு கீட்டோன் இருந்தா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் காட்டும். அதே மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட், எஸ்டர், பிரைமரி செகண்டரி டெர்ஷரி அமீன்ஸ் இருந்தா அது காட்டும். CnNC, NO2 ONO. இது இப்போ சப்போஸ் ஒரு காம்பவுண்ட்ல வந்து ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, இன்னொரு காம்பவுண்ட்ல வந்து 2 டபுள் பாண்ட் இருக்கு, அந்த இதுவும் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் காட்டும். இப்போ கிளியரா? அண்ட் நான் நோட்டீஸ் பண்ணது இன்னொன்னு என்னன்னா மெட்டாமெரிசம். மெட்டாமெரிசம்னா நிறைய இன்ஸ்டியூட்ல வந்து எக்ஸ்பிளைனே பண்ணல. லைக் வந்து எங்களோட இன்ஸ்டியூட்ல கூட என்னன்னா ஈத்தர், எஸ்டர், கீட்டோன், செகண்டரி அமீன்ஸ், இதெல்லாம் வந்து மெட்டாமெரிசம் காட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மெட்டாமெரிசம்னா என்ன? மெட்டாமெரிசம்னா இதுதான், சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃப்ரெண்ட் alkyl groups on either side. Groups on either side. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஈத்தர் எடுத்துக்கலாம். CH3, CH2, CH2O, CH3. இது என்ன? மித்தாக்சி புரோபேன். ஓகேவா? யூபாக்டேன். ஸோ இந்த சைடு 3 இருக்கு, இந்த சைடு ஒரே ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்கா நம்பரு? அப்ப இது மெட்டாமெரிசம் காட்டுமா? காட்டும். அண்ட் எது காட்டாது? CH3O, CH3 ஒரே நம்பரா இருக்கு, காட்டுமா? காட்டாது. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள், அப்போ இது காட்டாதுன்னா இதுவும் காட்டாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். லைக் ரெண்டு சைடுமே எத்தைல் தானே இருக்கு, அப்ப காட்டாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். பட் காட்டும். இது லைக் நீங்க ஷிஃப்ட் பண்ணுங்க. ஷிஃப்ட் பண்ணா என்ன ஆகும்? CH3
CH2 இப்படி இந்த O ஈத்தர் குரூப் வந்து இன்சைட் ஷிஃப்ட் ஆச்சுன்னா CH2O CH3 ஷிஃப்ட் பண்ண முடியுதா? இப்போ டிஃப்ரெண்ட் நம்பர் வந்துடுச்சா? அப்போ இது காட்டும். இந்த மாதிரி தான் நீங்க செக் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈத்தர் எஸ்டர் கீட்டோன் செகண்ட் டைம் மீன்ஸ் எக்ஸாம்பிள் மட்டும் போதாது, அது கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தேங்க்யூ.